ஆதிகேசன் வழிபட்ட ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் சிவன் கோவில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல திருப்பாம்புரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சேஷபுரீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயமானது மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் சாலையில் பேரளம் என்ற ஊரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் சேஷபுரீஸ்வரர், பாம்புரேஸ்வரர், பாம்புபுரநாதர் என்கின்ற பெயர்களால் அருள் பாலிக்கின்றார். அம்மனின் பெயர் பிரமராம்பிகை, வண்டமர், பூங்குழலி அம்மை என்ற பெயர்களால் அருள் பாலிக்கிறாள். தீர்த்தமாக ஆதிசேஷ தீர்த்தம் உள்ளது. கைலாயத்தில் ஒருமுறை விநாயகர் சிவபெருமானை வழிபடும் பொழுது இறைவன் கழுத்தில் இருந்து பாம்பு விநாயகர் தன்னையும் வழங்குவதாக எண்ணி கர்ப்பம் அடைந்தது. அதனால் கோபமடைந்த சிவன் நாக இனம் முழுவதும் தன்னுடைய சக்தி அனைத்தும் இழக்கும்படி சாபமிட்டார். அதனால் உலகை தாங்கும் ஆதிசேஷனும் ராகு கேது மற்ற நாக இனங்களும் தங்கள் சக்தி அனைத்தையும் இழந்து அல்லல் பட்டன. சாபம் விமர்சனம் வேண்டி ஈசனை வழிபட இறைவனும் மனமிறங்கி பூவுலகில் சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் தலத்தில் சிவராத்திரி நாளன்று தம்மை தொழுதால் சாப விமர்சனம் கிட்டும் என அருளினார். அவ்வாறே ஆதிசேஷன் தலைமையில் நாகங்கள் சிவராத்திரி முதல் சாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும், 2ஆம் சாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும், 3ஆம் சாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புரநாதரையும், 4ஆம் சாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாபம் விமர்சனம் பெற்றனர். திருப்பாம்பரம் ஒரு ராகு கேது நிவர்த்தி தலம். ராகு கேதுவும் ஏக சரீரராக, அதாவது ஒரு உடலாக இணைந்து தன் நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்டதால் இத்தலம் ராகு கேது பரிகார தலமாக விளங்குகிறது.